அடுத்தது பார்க்க போகிறது டிரான்ஸ்மிஷன் மோடு. ஸோ நம்ம நெட்வொர்க்கில் டிரான்ஸ்மிஷன் மோடு ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ டிரான்ஸ்மிஷன் மோட்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு டேட்டாவை சென்டர்கிட்டேருந்து ரிசீவர்கிட்ட ஒரு டேட்டா போய் சேரணும் அப்படின்னா அது எப்படி போய் சேரும்? ஸோ அதுதான் நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் மோடில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மோடு, அதாவது எந்த வழியாக, ஸோ அது நம்ம ஆடியோவாக இருக்கலாம், இல்லை நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாவாக இருக்கலாம். டேட்டா அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டோ ஸோ இல்லை வேறு ஏதாவது சிக்னலாக கூட இருக்கலாம். ஸோ அது எப்படி போயிட்டு சென்டர்கிட்ட ரிசீவருக்கு போய் சேருது. ஸோ அதுதான் நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் மோடு மூலியமாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் கம்யூனிகேஷன் மோட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம்? ஸோ வாய்ஸா, இல்லை ஆடியோ வீடியோ டாக்குமெண்ட்டாவா, இல்லை நார்மலாக ஒரு மெசேஜ் மூலயமா நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோமா? ஸோ எப்படியோ கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு பர்சன்ட்டு இன்னொரு பர்சனுக்கு கம்யூனிகேஷன் டிஃப்ரெண்ட் வேல, ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, டைரெக்ஷனல் மோடு. எந்த டைரெக்ஷனலில்? ஸோ நான் வந்து ஒரு ஆடியோ மூலயமா, வாக்கி டாக்கி மூலியமாகவும் பண்ணலாம், ஃபோன் மூலயமாவும் பண்ண முடியும், இல்லை ஒரு வாட்ஸ்அப் மூலயமா ஜஸ்ட் ஒரு மெசேஜாக கூட அனுப்ப முடியும். ஸோ எந்த டைரெக்ஷன்? ஸோ நான் பேசுகிறத ஒருத்தர் கேட்கவும் முடியும், திரும்ப பேசவும் முடியும். ஸோ நான் பேசுகிறத மட்டும் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கலாம், அப்படின்னு பண்ணலாம் இல்லையா? இப்போ நான் எனக்கு கோவப்படுறேன் அப்படின்னா நான் ஒருத்தரை திட்டுவேன், ஃபோன் பண்ணி திட்டும்போது திருப்பி அவங்க பேச மாட்டாங்க. நான் கொஞ்சம் வேகமாக பேசினேன் அப்படின்னா அவங்க நான் சொல்கிறத மட்டும் கேட்டு சரி அமைதியாக இருப்போம் அப்படின்னு இருக்கலாம். திரும்ப பேச முடியாமல் கூட இருக்கலாம். அவங்க பக்கம் மியூட் பண்ணிவிட்டு நான் பேசுகிறத மட்டுமே கேட்டுட்டு ரிப்ளை பண்ணாமே இருக்கலாம். ஸோ இதுதான் டைரெக்ஷன். ஒரு டைரெக்ஷன்லேயும் அந்த மெசேஜ் இருக்கலாம், பை டைரெக்ஷன்லேயும் இருக்கலாம். நான் பேசுகிறதுக்கு திரும்ப அவங்களும் கோவப்பட்டு திட்டலாம், அது பை டைரெக்ஷன். ஸோ சேம் டைரெக்ஷன், ஒரு டைரெக்ஷனில் மட்டும் கொடுத்தாலும் அது வந்து கம்யூனிகேஷன் தான். நான் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க கம்முன்னு இருந்துடலாம். இல்லை அவங்க பதிலை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா அது பை டைரெக்ஷன். ஸோ அது எல்லாமே இந்த டிரான்ஸ்மிஷன் மோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது அந்த ஓஎஸ்ஐ லேயரில், ஃபிசிக்கல் லேயரில் இது ஆப்ரேட் ஆகும். ஸோ இது ஏன் ஃபிசிக்கல் லேயரில் ஆக்டிவேட் ஆகுது, ஃபிசிக்கல் லேயரில் ஒர்க் ஆகுது, மற்ற நெட்வொர்க் லேயரோ இல்லை மற்ற லேயர்லேயே இது ஏன் ஆப்ரேட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறது கான்வர்சேஷன், ரெண்டு பேருக்கு எல்லாம் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ கம்யூனிகேட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஃபிசிக்கல் டிவைசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிசிக்கல் டிவைசஸ் யூஸ் பண்ணாமல் இந்த கம்யூனிகேஷன் நடக்காது. எக்ஸாம்பிளுக்கு மொபைலாக இருக்கலாம். ஸோ மொபைலோ வாக்கி டாக்கியோ இதுக்கு கண்டிப்பாக ஃபிசிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கம்யூனிகேஷன், இந்த டிரான்ஸ்மிஷனே வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் அது ஃபிசிக்கல் லேயரில் ஆப்ரேட் ஆகுது. ஸோ டிரான்ஸ்மிஷன் மோடை நம்ம 3 டைப்பாக பிரிக்க முடியும். ஒன்று சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ். இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸாம்பிளுமே இதில் வரும். இப்போ வாக்கி டாக்கி, மொபைலு, பிசி, இது எல்லாத்தையுமே நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல சிம்ப்ளெக்ஸ் மோடு. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் மோடே வந்து டைரெக்ஷனல் அப்படின்னு ஒரு விதமாக சொல்லலான்னு சொன்னேன். இது யூனி டைரெக்ஷனல். இந்த சிம்ப்ளெக்ஸ் மோட் அப்படின்னா ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் கேட்க மட்டும்தான் முடியும், அவங்க திருப்பி பேச முடியாது. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன். இப்போது ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு ரேடியோ ஜாக்கி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க இன்றைக்கி இந்த பாட்டை போட போகிறோம், இப்போ இவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னு போடுவாங்க. நம்ம அவங்கள்ட்ட திருப்பி அந்த ரேடியோ வேவ்ஸ் மூலிமா பேச முடியுமா? முடியாது. ஆனால் அந்த ரேடியோ சிக்னலை வச்சு நம்ம அந்த எஃப்எம்மில் அவங்க பேசுறதை மட்டும் கேட்கலாம். ரிப்ளை பண்ணால் கால் பண்ணி தான் பேச முடியும். அப்படியே அவங்க ரிப்ளை பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அதுதான் யூனி டைரெக்ஷனல். ஓகேவா? ஒரு சென்டர் ஒரு டேட்டாவை இன்னொருத்தருக்கு அனுப்புவாங்க. அது வாய்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மெசேஜாக இருக்கலாம். அந்த ரிசீவரை வந்து அதை ரிசீவ் பண்ணிப்பாங்களே தவிர அவங்க டைரெக்டாக ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சிம்ப்ளெக்ஸ் மோட். இது வந்து அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் இன்னமும் எஃப்எம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த காலத்து பெரிய பெரிய அந்த எஃப்எம் பாக்ஸ், அதுலேருந்து இப்போ நம்ம ஃபோன்லேயே எஃப்எம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வரைக்குமே நம்ம இதே மோடை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் கம்யூனிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணுறது கிடையாது.
ஜஸ்ட் ஒரு பாட்டு கேட்க தான் யூஸ் பண்ணுறோமே தவிர கம்யூனிகேஷனுக்காக இந்த ஒரு மோடை நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கலாம், இப்போ இது தேவைப்படலை. அதே மாதிரி கீபோர்டு மானிட்டர். இப்போ கீபோர்டு மானிட்டர் இருக்கு இல்லையா, இப்போ கீபோர்டில் நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ டைப் பண்ணுறத நம்ம சிஸ்டம் வாங்கிட்டு நீ டைப் பண்ண தப்புன்னு திரும்ப சொல்லுதா? நம்ம டைப் பண்ண தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி மானிட்டர் வந்து டிஸ்பிளே தான் பண்ண முடியும், திரும்ப ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒன் வே கம்யூனிகேஷன் தான். ஸோ ஒன்று பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு ரிப்ளைலாம் வராது. மவுஸா? ஸோ மவுஸை கூட எடுத்துக்கங்க. ஓகே, ஃபெமிலியராக உள்ளது கீபோர்ட் மவுஸ். நான் கீபோர்ட் டைப் பண்ணோம், மானிட்டரில் பார்ப்போம், அதுக்காக சொன்னேன். ஸோ கீபோர்டு மானிட்டர் ரெண்டுமே ஒருத்தர் சென்டர் ஒருத்தர் ரிசீவர். சென்டருங்கிறவங்க கீபோர்டு, ரிசீவர் மானிட்டர். ஸோ அதுக்காக ரெண்டையும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ கீபோர்ட் டைப் பண்ணால் மானிட்டரு டிஸ்பிளே தான் பண்ணுமே தவிர அதுக்கான ரிப்ளை கொடுக்காது, தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும். ஸோ வேறு என்னெல்லாம் கொடுக்கலாம்? ஸோ இதான் கொடுத்துருக்கோம். ஸோ கீபோர்டு மவுஸு, அதுக்கப்புறம் மவுஸு மானிட்டர், கீபோர்டு மானிட்டர், இந்த பேர் எடுத்துக்கலாம். கீபோர்டு மானிட்டர் ஒரு பேர், மவுஸு மானிட்டர் ஒரு பேர், ரெண்டுமே அதுக்கான எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி இந்த ரேடியோ, எஃப்எம் ரேடியோ, அதுவும் இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். திரும்ப ரிப்ளை வருமானு கேட்டிங்கன்னா வராது, வரவும் முடியாது. ஸோ அப்படி இருந்தால் தான் இது சிம்ப்ளெக்ஸ் மோட். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதில் ஃப்ரீக்வன்சி இதில் முக்கியமாக இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ நம்ம 93.5 ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறோமா, ஸோ அதில் உள்ள அந்த முழு பேண்ட் வித்தையும் யார் சென்டரோ அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ரிசீவர் அதை யூஸ் பண்ண முடியாது, டியூன் பண்ணி கேட்டுக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த பேண்ட் வித் இதில் வந்து ஃபுல்லாகவே யூஸ் ஆகிருக்கும். அடுத்த மோட்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட் வித்தை டீவியேஷன் இருக்கும், அதை சொல்லியிருப்பான். ஓகேவா? இப்போ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இன்டர் கம்யூனிகேஷன், ஒருத்தர் பேசுகிறதா இன்னொருத்தர் கேட்க முடியுமே தவிர அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இப்படியும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா எஃப்எம்மில் போய் இவங்க காண போயிட்டாங்க, இவங்க கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லிட்டு இந்த ஆட்லாம் கொடுப்பாங்க இல்லையா. இப்போ டெலிகிராம் கொடுத்து பண்ணுறது அது வேறு, ஒரு எமர்ஜென்சி டெலிகிராம் கொடுப்பாங்க. ஒருத்தர் காண போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எஃப்எம் மூலயமா அது ஒரு கம்யூனிகேஷன் தானே. இப்போ அந்த காலத்தில் டிவிலாம் கிடையாது. டிவி இல்லாதப்ப ஒன்று போஸ்டர் அடித்து ஓட்டலாம், இல்லை இந்த மாதிரி எஃப்எம்மில் ஒரு ஆடு கொடுக்கலாம், இந்த மாதிரி காண போயிட்டாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன், உயரமாக இருப்பாங்க, தலையில் முடி இருக்காது, நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் அவங்கள பற்றி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த கம்யூனிகேஷன் மோடு யூஸ் ஆகிருந்தது. ஸோ ஹாஃப் டூப்ளெக்ஸ். ஸோ ஹாஃப் டூப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டூப்ளெக்ஸுக்கும் ஹாஃப் டூப்ளெக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து ரெண்டு டைரக்ஷன்லேயும் கம்யூனிகேஷன் நடக்கும், ஆனால் ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் பேச முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாக்கி டாக்கி. ஸோ வாக்கி டாக்கிலாம் போலீஸ்காரெலாம் வச்சுருப்பாங்க, நீ வழியெல்லாம் பார்க்கலாம். இப்போ அவங்க ஒரே சமயத்தில் 2 பேரும் பேசினாங்கன்னா அந்த பேண்ட் வித் இன்டரப்ட் ஆகிடும். ஸோ அதில் இன்டர்ஃபரன்ஸ் வந்துடும். இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஒருத்தர் பேசுகிறது இன்னொருத்தர் பேசும்போது அந்த ரிப்ளை அவளுக்கு ரீச் ஆகாது. இப்போ ஒருத்தர் பேசுகிறார், இப்போது சிக்னல் தாண்டி ஒருத்தர் போயிட்டுருக்காரு வேகமாக, அவரை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதுரைப்பட்டிலேருந்து திருவண்டாறு கோயிலில் உள்ள சிக்னலுக்கு இங்கேருந்து ஒரு போலீஸ்கார் சொல்கிறார் அப்படின்னா அவர் சொல்கிறத முதல்ல ஃபுல்லாக வாங்கிக்கணும். ஸோ அந்த ரிசீவர் வாங்கிட்டு ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கப்புறம் இவர் கேட்கணும். ஸோ ஒரே சமயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நல்லா பார்க்க முடியாது, வேலை இருக்குன்னு அப்படி தான் டீ குடிச்சிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னார்னா இவர் பேசுகிறதும் அவர் ரீச் ஆகாது, அவர் பேசுகிறதும் இவருக்கு ரீச் ஆகாது. 2 பேர்களை இன்டர்ஃபரன்ஸு, அந்த பேண்ட்வித்தில் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் வந்து 2 பேரோட அந்த கம்யூனிகேஷனும் ஒவ்வொருத்தருக்கு ரீச் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வரோம். ஒருத்தர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல அவர் ரிசீவ் பண்ணிக்கணும். ரிசீவ் பண்ணிவிட்டு ரிப்ளைவை சென்டர் கொடுத்ததுக்கப்புறம் அவர் முடித்ததுக்கப்புறம் ரிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கம்யூனிகேஷனாக இருக்கும், இல்லைன்னா அவங்க பண்ணுறதே வேஸ்ட். இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சிம்ப்ளெக்ஸில் ஒருத்தர் பேசி தான் ஆகணும், இன்னொருத்தர் கேட்டு தான் ஆகணும்.
இன்னொருத்தர் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ரெண்டாவது டைப் இந்த ஆஃப் டூப்ளெக்ஸில் ஒருத்தர் பேசலாம், இன்னொருத்தரும் பேசலாம். ஒருத்தர் பேசுறத கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் இங்கே கண்டிஷன். ஓகேவா? ஸோ சைமல்டேனியஸாக 2 பேரும் பேசினாங்கன்னா சவுண்டு இன்டர்ஃபரன்ஸ்னால டிஸ்டார்ஷன்னா நீங்கள் பேசுறது கிளியராக உங்களுக்கு போய் கேட்காது. கரகரன்னு அந்த சவுண்டு தான் வரும். அதபடி இதுவும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் மெத்தட் தான். ஆனால் ஒருத்தர் சைலண்ட்டாக இருக்கணும், ஒருத்தர் பேசி முடிகிற வரைக்கும். அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதில் பை டைரக்ஷன் நடக்கும். ஆனால் ஒரு டைரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த டைரக்ஷனில் உள்ளவங்க பேசணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் இது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் என்டையர் பேண்ட் வித்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் ஆப்போசிட்டில் பேசாத வரைக்கும், ஆப்போசிட்டில் உள்ளவங்க ஒருத்தர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பேசினாங்கன்னா பேண்ட் வித்து டிஸ்டார்ஷன் ஆகும். ஸோ அந்த வாய்ஸு கிளியராக ரிப்ளை கிடைக்காது. யார் பேசுனாங்களோ அவங்களுக்கான ரிப்ளை கிடைக்காது. ஸோ டிஸ்டார்ஜை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான் பேச முடியும், ஒருத்தர் கேட்கணும். ஸோ அவர் முடித்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் பேசணும். ஸோ ஒரே சமயத்தில் 2 பேரும் பேசினாலோ இல்லை சண்டை போட்டாலோ எப்படி பண்ணாலும் ஒன்றும் யூஸ் இருக்காது. ஸோ ஒருத்தர் சைலண்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட் இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபுல் டூப்ளெக்ஸ் மோடு தான். நம்ம மொபைலில் பேசுகிறோம் இல்லையா, மொபைல், டெலிஃபோன், லேண்ட்லைன், இது எல்லாமே ஃபுல் டூப்ளெக்ஸ் மோடுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். 2 பேருமே ஒரே டைமில் பேசலாம், சண்டை போடலாம், லவ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? எப்படி பேசினாலும் 2 பேர் பேசுகிறதுமே 2 பேருக்குமே ரீச் ஆகும். ஓகேவா? நல்ல விதமாகவும் பேசலாம், கெட்ட விதமாகவும் பேசலாம். எல்லாமே 2 பேருக்கும் ஈக்குவலாக அந்த கம்யூனிகேஷன் ரீச் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் மோட்லேயே ஃபாஸ்ட்டாக இருக்கிற கம்யூனிகேஷன் மோட் இந்த ஃபுல் டூப்ளெக்ஸ் மோட். அதுக்கேற்ற மாதிரி இந்த டெலிஃபோன் நெட்வொர்க்கில் பேண்ட்வித் அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. இதுவே நீங்கள் வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணும். ஆனால் இந்த ஃபுல் டூப்ளெக்ஸ் மோடில் யூஸ் பண்ணக்கூடிய 4G 5G நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ், நம்ம மேனு சொன்ன மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். ஸோ 2 பேரும் சைமல்டேனியஸாக கான்வர்சேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற எதுலையுமே அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து ஒருத்தர் வெயிட் பண்ணணுன்னு அவசியம்லாம் கிடையாது. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தரும் ரிப்ளை கொடுக்க முடியும். ஓகேவா? அவங்க வந்து மியூட் ஆனால் தான் நீங்கள் பேச முடியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒரே நேரத்தில் ஈக்குவலாக அவங்களுடைய கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் பாத்து அப்படிங்கிறது கிடையாது. டெடிகேட்டட் பாத்துனா ஒருத்தர் தனியாக பேசுவாங்க, அவருக்கு தனியாக ஒரு பேண்ட் வித்து ஒரு ஃப்ரீக்வன்சி, இன்னொருத்தர் பேசுறதுக்கு அவருக்கு தனியாக ஒரு பேண்ட் வித்து ஃப்ரீக்வன்சி, அப்படி கிடையாது. வாக்கி டாக்கியில் உண்டு. ஸோ வாக்கி டாக்கியில் ஒருத்தர் பேசி முடித்தோடனே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாத்து இருக்கும், அவங்க பேசி முடிச்சிடுவாங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு பாத்தில் இன்னொரு ஆப்போசிட்டில் உள்ள ரிசீவர் பேசுவாங்க. ஸோ இதில் அப்படி கிடையாது. டெடிகேட்டட் பாத் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல நெட்வொர்க் இல்லை, நல்ல ஒரு மோடு இல்லை அப்படின்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இங்கே. ஓகேவா? நமக்கு வேண்டியது கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக நடக்கணும், அது நடக்கும் இங்கே. ஸோ இந்த கம்பாரிசன் தேவைப்படாது. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த தியரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ கேபிளை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கேபிள் கிரிம்பிங்கும் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ திரும்ப நான் கேபிள்லேயே போய் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, அதை நம்ம அதோட க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நான் ஆஃப்டர் லஞ்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம்.